இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சீக்கிரம் பண்ணுங்கப்பா. என்ன முடிஞ்சிச்சா? சரி, ஓகே. நல்ல நேரத்துக்குள்ள எல்லாம் பண்ணணும் இல்லங்க. வணக்கம் வணக்கம். எல்லாம் ரெடியா இருக்காமா? பந்தக்கலுக்கு நேரம் ஆயிடுச்சு. ஆரம்பிச்சிடலாமா? எல்லாம் ரெடியா இருக்கு. இப்ப ஆரம்பிச்சிடலாம். சரிங்க, கொஞ்சம் தங்குமா. வாங்க. சொல்லுங்க, ரெடி ஆயிட்டு இருக்கேன். நான் உனக்கு விஷாலோட போட்டோ அனுப்பியிருக்கேன். அதுல அவன் ஷர்ட் கலருக்கு மேட்சிங்கா உங்க அக்காவை சேம் கலர்ல புடவை கட்ட சொல்லு. ரெண்டு பேரும் மேட்சிங்கா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தா எல்லாரும் இவங்க எவ்வளவு லவ் பண்றாங்கன்னு தெரிஞ்சுப்பாங்கல்ல. வாவ், சூப்பர். நான் பாத்துக்கிறேன். சரி. அதோ சம்மந்தி குடும்பம் வந்துட்டாங்க. வாங்க சம்மந்தி. வாங்க வாங்க வாங்க. வணக்கம். இசை, வாமா. வாமா வர்ஷினி. எங்க விஷாலுக்கானும் காலையில இருந்து ஆளே பார்க்க முடியல. ஆமா, விஷால இன்னும் காணுமே. பல்லவி, போய் அண்ணனை கூட்டிட்டு வா. சரி. அண்ணனே வந்துட்டாமா? வரமா. யாருப்பா? தெரியலையே. வந்து நீ லவ் பண்ற விஷாலுக்கும் இசைங்கிற பொண்ணுக்கும் நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருச்சு. என் அண்ணன் நிச்சயதார்த்தம் முடிஞ்ச உடனே நம்ம விஷயத்தை பத்தி நான் என் அம்மா கிட்ட பேசுறேன். உனக்கு விஷால் வேணும்னா நீ அந்த வீட்டுக்குள்ள போகணும். இல்லனா விஷால் உன்னை விட்டு போயிடுவான். நிச்சயமாயிருக்கிற அந்த கல்யாணம் மட்டும் நடந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் விஷால நீ மறந்துட வேண்டியதுதான். விஷால் என்னோட உயிர். அவனுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். நீ பண்ணணும். இல்லனா அவனுக்கு கல்யாணம் நடந்துரும். வாழ்க்கையை இப்ப விட்டுட்டனா அதுக்கப்புறம் பிடிக்கவே முடியாது. ஒரு பெரிய சூழ்ச்சி நடந்துதான் இந்த கல்யாணத்துல விஷால் மாட்டிட்டு இருக்கான். அத நாம சூழ்ச்சி பண்ணிதான் ஜெயிக்கணும். அதுக்கு நீ நான் சொல்றபடி கேட்கணும். அதுக்காக தான் நீங்க கூப்பிட்டதுமே நான் பறந்து வந்துட்டேன். இது ஏன் லைஃப் மேட்டர். சரியான நேரத்துல இந்த விஷயத்த நீங்க எனக்கு சொல்லிங்க வர வச்சிட்டீங்க. நான் உங்களை மறக்கவே மாட்டேன். ரொம்ப நன்றி. நன்றி எல்லாம் எதுக்குமா? எனக்கு என் பொண்ணு தீப்தி அவ ஆசைப்படுற ராகவ கல்யாணம் பண்ணிக்கணும். நீ ஆசைப்படுற விஷால நீ கல்யாணம் பண்ணிக்கணும். நீ விஷால கல்யாணம் பண்ண நான் உனக்கு உதவி பண்றேன். அதே மாதிரி தீப்தி ஆசைப்பட்ட ராகவ கல்யாணம் பண்ணிக்க நீ எனக்கு உதவி பண்ணணும். கவலையே படாதீங்க, உங்களுக்கு நான் உதவி பண்றேன். என் விஷாலுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். எங்க சிந்தாமணி அத்தை சொல்றதெல்லாம் பச்சை போய்.
அந்த பொண்ணு ஒன்றும் படிக்கிறதுக்காகலாம் நம்ம வீட்டில் வந்து தங்கல. அப்படியா? என்ன சொல்றீங்க? ஆமா, இவ வேற யாரும் இல்ல, விஷாலோட லவ்வர் ஸ்ரீஜா, அந்த மியூசிக் டைரக்டரோட பொண்ணு. அன்னைக்கு விஷால் சொன்னப்பவே இந்த பொண்ணை பத்தி எல்லா டீட்டெயில்ஸும் நான் கலெக்ட் பண்ணிட்டேன். கண்டிப்பா இவ தனியா வந்திருக்கவே மாட்டா. அந்த பானுமதி தான் அனுப்பிச்சு வச்சிருப்பா. சிந்தாமணி அத்தையும் பானுமதியும் சேர்ந்து இந்த பொண்ணை வச்சு ஏதோ பிளான் பண்றாங்க. அப்படியா? இப்ப என்ன பண்றது? இரு, யோசிப்போம். ஸ்ரீஜா, இது விஷால், இந்த வீட்டோட இளைய பையன். விஷால், ஸ்ரீஜாக்கு கை கொடு. என் விஷால் எனக்கு ஆசையா வாங்கி கொடுத்த புடவைய நீ கட்டியிருக்கியா? இதான் சுபத்ராமா ரூமா இருக்கும். இதான் சுபத்ராமா ரூமு. அந்த படம் அங்க இல்லையே. அது சாமி படமாச்சே. அப்ப பூஜை ரூம்ல இருக்குமோ? கரெக்ட், அங்கதான் இருக்கும். அங்க போய் தேடி பாப்போம். பூஜை ரூம் தேடி பாத்தரலாம். அம்மா, பஞ்சமுக குத்து விளக்கிறத பூச்சிக்கு எடுத்துட்டு வாங்கம்மா. சரிங்க. அண்ணி நீங்க இருங்க, நான் எடுத்துட்டு வரேன். சரி. ஓம் பிரகிருத்தியே நமஹ, ஓம் விக்ருத்தியே நமஹ.